நான் வாழ்க்கடா இது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் வெங்கி ஸ்டோரி. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டங்கி மூவியோட ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ரிவ்யூ பார்த்து. ஸோ அதனால தான் இந்த வாட்டி சலார், டங்கி, அதுக்கப்புறம் அக்வாமேன், ஸோ நிறைய படம் வந்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். அப்புறம் வாட் இஃப் சீரீஸ் கூட ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்துக்கிட்டே இருக்குன்னே சொல்லலாம் படம் வந்து. ஸோ நம்மளும் ஒன்று ஒன்றா பார்த்து அப்படியே ரிவ்யூ பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கலான்னு. ஸோ ஆக்சுவலி ஒரு வெர்டிக்கலாக ஷார்ட்டாக முடிக்கலான்னு தான் பார்த்தேன். ஸோ நம்ம எப்பயுமே கொஞ்சம் நல்லா எலாபரேட்டாக பேசுவோமா, ஸோ அதனால தான் சரி இப்படியே பண்ணிடலான்னு ஒரு ஐடியா. ஸோ எனக்கு வந்து ராஜ்குமார் ஹிரானிக்கிட்டேருந்து ஒரு மூவி வருதுனாலே அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குன்னே சொல்லலாம் அவர்கிட்டேருந்து. ஏன்னா எனக்கு அவர்கிட்டேருந்து பிடிச்ச படங்களில் வந்து எப்படி சொல்லலாம்னா 3 Idiots எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் பிகே ரொம்ப பிடிச்சதுன்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் நிறைய பண்ணார். எனக்கு ஃபேவரட்ஸ்ன்னு சொன்னால் இந்தந்த மூவின்னே சொல்லலாம். ஸோ அந்த வரிசையில் இப்போ எனக்கு இந்த டன்கியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா ஹியூமர்ஸ், அதுக்கப்புறம் சென்டிமெண்ட்ஸு, அப்புறம் எமோஷ்னலு, அதுக்கப்புறம் சொல்ல வேண்டிய அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பக்காவாக ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து இது சூப்பராகவே செட் ஆகிருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதே போல் ஷாருக் கான் கிட்டேருந்து அவர் சொல்கிற அந்த டைலாக் டெலிவரி எல்லாமே பக்காவாக இருந்ததுன்னே சொல்லலாம். இன்னொரு விஷயம், ஷாருக் கான் வந்து இதில் வந்து சோல்ஜராக இருப்பார். ஸோ சோல்ஜராக இருக்க போகும்போது தன்னோட தாய்நாட்டை எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்காம ஒரு சோல்ஜர் எப்படி இருப்பான்ற அந்த டைலாக்ஸ் எல்லாத்தையுமே அழகாக ப்ளேஸ் பண்ண விதம் வந்து சூப்பராகவே இருந்ததுன்னே நம்ம சொல்லலாம். ஸோ நியூட்ரல் பாயிண்ட்ஸ் வந்து இது வந்து எல்லாருமே ஃபேமிலியாக போய் பார்க்கலான்னே சொல்லலாம். எந்த அடல்ட் கண்டென்ட் அந்த மாதிரி தான் எதுவுமே இல்லை. நீங்கள் நார்மலாக ஃபேமிலியோடு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டே போகலாம். ஸோ எனக்கு வந்து நான் வந்து சப்டைட்டில் உள்ள தேட்டராக போய் பார்த்தேன். ஸோ உங்களுக்கு வந்து ஹிந்தி ஃபுல்லாக தெரியும்னா நீங்கள் சப்டைட்டில் இல்லாமல் கூட நீங்கள் பார்க்கலாம். எனக்கு வந்து சப்டைட்டில் ரொம்ப பிடிச்சிருந்தாலும் நான் சப்டைட்டில் உள்ள தேட்டராக போய் பார்த்துட்டு வந்தேன். ஸோ நீங்கள் வந்து இந்த வந்து ஜாலியாக நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மூவி வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னே நம்ம சொல்லலாம். ஹியூமர்ஸ் எல்லாருமே சூப்பராக ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்கன்னே சொல்லலாம். முக்கியமாக அந்த இங்கிலீஷ் கிளாஸ் நடக்கிற இடத்துல இவங்க பண்ணுற அட்டூழியம்னா வேறு லெவலாக இருக்குன்னே நம்ம சொல்லலாம். ஸோ ஜாலியாக இருந்ததுன்னே சொல்லலாம் அந்த இங்கிலீஷ் கிளாஸ் எல்லாத்தையுமே. ஸோ நியூட்ரல் பாயிண்ட் வந்து ஜாலியாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலான்னே சொல்லலாம். ஒரு ஃபேமிலியாக ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலான்னே நம்ம சொல்லலாம். ஸோ பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து நிறையவே இருக்குன்னே சொல்லலாம். ஸோ பாசிட்டிவ் பாயிண்ட்ஸுன்றது நம்ம ஃபஸ்ட்டு டேரக்டர்கிட்ட என்ன நம்ம வரணும். ஏன்னா ஒரு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்டோரி தான். பட் ஆனால் இந்த அளவுக்கு ஒரு டீட்டெயிலாக எடுத்த விஷயம் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருந்துகிட்டேன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம முன்னாடி தான் நம்ம எப்படி வீசா வாங்கியிருப்போன்றது நம்மளுக்கே தெரியாது. ஆனால் மற்றவங்க இருக்கிறவங்க வந்து நம்ம வீசா வந்து ஈஸியாக வாங்கிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு அவர் சீரியஸாக எடுத்து அந்த டைலாக்ஸ் எல்லாத்தையுமே எந்த அளவு ஸ்ட்ராங்காக எழுதியிருக்கான்றது சூப்பராகவே இருந்ததுன்னே சொல்லலாம். அதை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அவர் ப்ளேஸ் பண்ண விதம் வந்து சூப்பராகவே இருந்ததுன்னே சொல்லலாம். முக்கியமாக ஒரு கோட் சீன் ஒன்று வரும். அந்த கோட் சீன் வந்து சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். ஷாருக் கான் மூலிமா அந்த டைலாக்ஸ் டெலிவரி பண்ண விஷயம் வந்து சூப்பராகவே இருந்ததுன்னே சொல்லலாம். ஸோ அந்த டைலாக்ஸ் எல்லாத்தையுமே சூப்பராகவே என்கேஜ் பண்ணியிருப்பாங்கன்னே சொல்லலாம். அது சிம்பிளாக இப்படி சொல்லியிருப்பாங்க, ஒரு புல்லட்டால் சாகிறது ஒன்று தான், பசினால் சாகிறதும் ஒன்று தான், ரெண்டுத்தில் எது நடந்தாலும் நம்ம எப்படின்னா சாகராமல் போகிறோம். ஸோ அதுக்குள்ளே இந்த பார்டர்ஸ் பிரச்சனை இதெல்லாம் தேவையா? ஒரு வீசாக்காக இவ்வளோ தூரம் அலைய விடுறதுன்றது தப்பாக கரெக்டான்றது நீங்களே சொல்லுங்கள். ஒரு நாட்டில் இருக்கிறவங்க இன்னொரு நாட்டுக்கு வரத்துக்கு இத்தனை கண்டிஷன்ஸ் போடுறீங்க. ஒரு பறவைகள் வந்து ரஷ்யாவிலேருந்து பஞ்சாப் வரணுன்னா சுதந்திரமாக போகுது, எந்த வித பார்டர்ஸுமே இல்லாமல் இருக்குது. ஆனால் ஒரு மனுஷங்களுக்குள்ளே இத்தனை பார்டர்ஸ் நம்மளுக்கு தேவையா இல்லையான்றதை அழகாக அவங்க சொல்லியிருப்பாங்கன்னே நம்ம சொல்லலாம். ஸோ அதெல்லாம் ப்ளேஸ் பண்ண விதம் வந்து சூப்பராக இருந்தது. ஸோ நிறையாவே நம்ம ராஜ்குமார் ஹிரானிக்கிட்ட பிகே படத்தில் நம்ம பார்த்துருப்போம். ஒவ்வொரு ஜாகிரபிக்கல் லொக்கேஷன்ஸையும் அழகாக ஃப்ரேம் பண்ண விதம் வந்து சூப்பராகவே இருந்ததுன்னே சொல்லலாம். ஒவ்வொரு ஃப்ரேம்ஸும் அவர் கேப்சர் பண்ண விதம் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபியுமே அழகாகவே இருக்குன்னே நம்ம சொல்லலாம். ஸோ இதுலேயும் நிறையா ஜாகிரபிக்கல் லொக்கேஷன்ஸ் அவங்க யூஸ் பண்ண விதம் வந்து நல்லா இருந்தது. நல்ல ஃப்ரேம்ஸ் எல்லாம் காமிச்ச விதம் வந்து சூப்பராகவே இருந்ததுன்னே நம்ம சொல்லலாம். ஸோ அதே போல் இவங்க வந்து ஒவ்வொரு இடத்துல அவங்க மைக்ரேட் ஆகும்போது என்னென்ன பிரச்சனைகள் அவங்க வந்து சமாளிக்கிறாங்க, அதனால் அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, அதையும் மீறி அவங்க என்ன கோல் அடையணுன்றத பண்ணாங்களா இல்லையான்றதையும் அழகாக அவங்க ஃப்ரேம் பண்ண விதம் வந்து சூப்பராகவே இருந்ததுன்னே சொல்லலாம். கடைசியாக டங்கின்னு சொல்லிட்டு முடிக்கிற விதம் வந்து சூப்பராகவே இருந்ததுன்னே நம்ம சொல்லலாம். ஸோ இது எல்லாமே நம்ம ராஜ்குமார் ஹிரானிக்கிட்டே நம்ம என்ன எதிர்பார்ப்போமோ அதை எல்லாத்தையுமே அழகாக ப்ளேஸ் பண்ணாதுன்னு நம்ம சொல்லலாம். இன்னொரு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து இதில் நடித்த எல்லா கேரக்டர்ஸுமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஸ்டார்டிங் வந்து நம்ம ஷாருக் கான், அதுக்கப்புறம் தாப்ஸி, அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க அந்த 3 பேர்,
அவங்க எல்லாருமே இல்லை என்ன அளவுக்கு அவங்க பெஸ்ட்டு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு சூப்பராகவே பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்னே நம்ம சொல்லலாம். இல்லை வந்து மெயின் லீடாக போகிறது வந்து ஷாருக் கான் அதுக்கப்புறம் தாப்ஸி இவங்க 2 பேருக்குள்ளே தான் அந்த மொத்த கதையுமே மூவ் ஆகுதுன்னே நம்ம சொல்லலாம். ஸோ அதை வந்து அவங்க எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகணுமோ அந்த அளவுக்கு சூப்பராகவே அவங்களோட கேரக்டர்ஸ் வந்து சூப்பராகவே நடிச்சிருக்காங்கன்னே நம்ம சொல்லலாம். முக்கியமாக வயசான கெட்டப்பில் வரப்போகும்போது சூப்பராகவே இருந்ததுன்னே சொல்லலாம். ஸோ அவங்களோட அந்த கெமிஸ்ட்ரி வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகணுமோ அந்த அளவுக்கு சூப்பராகவே ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த கேரக்டர் வந்து எந்த அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணணுமோ அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தவங்களோட கேரக்டர் வந்து சூப்பராகவே ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னே நம்ம சொல்லலாம். இன்னொரு விஷயம் இதுக்கு பேக் போனாக இருக்கிறது வந்து பிரீத்தம் ப்ரோவோட மியூசிக் தான் நம்ம சொல்லணும். ஒவ்வொரு மியூசிக்கும் எதமாக இருந்ததுன்னே நம்ம சொல்லலாம். நீங்கள் தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தெரியும். ஒரு நல்ல சவுண்ட் உள்ள தேட்டராக போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தெரியும். சாங்ஸ் ஆகட்டும் சரி, பிஜிஎம் ஆகட்டும் சரி, அப்படியே காதுக்கு எதமாக இருந்ததுன்னே நம்ம சொல்லலாம். அதை விஷுவலாக நம்ம கேப்சர் பண்ண விதமும் சரி சூப்பராகவே அவங்க என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்கன்னே நம்ம சொல்லலாம். ஸோ இதில் வந்து டெக்னிக்கலி ரொம்ப சவுண்டான ஒரு படம்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா எந்த இடத்துலையுமே சவுண்டு வந்து உங்களை எங்கேயுமே டிஸ்டர்ப் பண்ணாதுன்னே நம்ம சொல்லலாம். நீங்கள் பாட்டு அந்த மூவியில் உட்காந்திங்கன்னா போதும், அப்படியே அந்த மியூசிக்கே உங்களை இதமாக அப்படியே கூட்டிகிட்டு போகணுன்னே நம்ம சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு மியூசிக் வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்குன்னே நம்ம சொல்லலாம் இந்த படத்தில் வந்து. ஸோ இந்த படத்தில் இன்னுமே நிறையா நம்ம சொல்லிக்கிட்டே போகலான்னே சொல்லலாம். அதான் சொன்னேனே இதில் வந்து டெக்னிக்கலி ரொம்ப சவுண்டான படம்னே நம்ம சொல்லலாம். எடிட்டிங் வைஸ், ஃபோட்டோகிராஃபி, அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபி, அதுக்கப்புறம் டான்ஸ் கொரியோகிராஃபி, அதுக்கப்புறம் ஹியூமர், இந்த படத்தில் எல்லாமே சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். ஸோ எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டு கொடுத்து இந்த மூவியை வந்து சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்கன்னே நம்ம சொல்லலாம். ஸோ இதில் வந்து பாசிட்டிவ்ஸ்லாம் இருக்கா, நெகட்டிவ்ஸ் இல்லையான்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவ்ஸ் இருக்குது, நெகட்டிவ்ஸ் இல்லாமல் இல்லை. ஸோ நெகட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் சில இடத்துல வந்து லாஜிக் மிஸ்டேக் வந்து நிறையவே இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இதெல்லாம் நடக்குமாடா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு சில லாஜிக்கல் மிஸ்டேக் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிருக்கலாம். அதே போல் சில விஷயங்கள் வந்து அவங்க ஃபஸ்ட்டே ரிவீல் பண்ணதுனால ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது இதெல்லாம் அவன் பண்ணிடுவானே, ஸோ பண்ணினதுக்கப்புறம் எதுக்கு இது இன்னும் இழுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில கேள்விகள்லாம் வருது. ஸோ திரும்பி இதையே காட்டினேன்னா எதுக்கு இவ்வளோ ஜவ்வாக இழுக்கிறீங்கன்ற அந்த ஒரு யோசிக்கிற தன்மை வந்துடுன்னே நம்ம சொல்லிடலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி ஏதாவது காமிச்சிருக்கலாமோன்றது ஒரு தோணிச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா ஃபஸ்ட் ஆஃப் வந்து நல்லா ஜாலியாக போச்சுன்னே நம்ம சொல்லலாம். அந்த முக்கியமாக அந்த இங்கிலீஷ் விஷயம் பேசுகிறது, அங்கே கிளாஸ் போகுது, ஸோ அதுக்கப்புறம் எதுக்கு இந்தமாரி ஒரு சூழ்நிலையில் அவங்க தள்ளப்படுறாங்கன்ற அந்த ஒரு விஷயம்னா ஃபஸ்ட் ஆஃப் தான் சூப்பராகவே போச்சுன்னே சொல்லலாம். செகண்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. ஏன்னா இதெல்லாம் பண்ண போகிறீங்கன்னு தெரிஞ்சிச்சு, அப்புறம் ஏன் இன்னும் ஜவ்வாக இழுக்கிறீங்கன்ற ஒரு ஃபீல் கொண்டு வருதுன்னே நம்ம சொல்லலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக கட் பண்ணியிருந்தேன்னா இல்லை கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளே இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக மூவ் பண்ணியிருந்தேன்னா கூட இந்த படம் இன்னுமே நல்லா இருந்திருக்குமே சொல்லலாம். ஸோ அந்த செகண்ட் ஹாஃப் மட்டும் எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது மாதிரி தோணிச்சு. ஸோ அதை மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தேன்னா இந்த படம் இன்னுமே சூப்பராகவே இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்பயும் ஒன்றுக்கு குறைஞ்சி போகலை, இந்த படம் சூப்பராக தான் இருக்குது. ஸோ நிச்சயமாக தேட்டரில் போய் பாருங்கள், சூப்பரான ஒரு படம்னே சொல்லலாம், ஒர்த்தான படம்னே சொல்லலாம். ஸோ இந்த விஷயம்லாம் நம்ம எப்படி கடந்து வந்திருக்கோன்ற விஷயத்தை எல்லாத்தையுமே அழகாக அவங்க காமிச்சது தான் செம்மையாக இருந்துரு. ஸோ இந்த படம் முடிஞ்சவொடனே இதோட ஒரிஜினல் ஃபுட்டேஜஸ்லாம் காட்டுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்க போகும்போது அப்பா நம்ம இவ்வளோத்தையும் தாண்டி தான் நம்ம இங்கே வந்திருக்கோமா அப்படின்றதையும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்பயும் இது நடந்துட்டு தான் இருக்குன்னே நம்ம சொல்லலாம். நம்மளுக்கு சில விஷயம்தான் நம்மளுக்கு மறைக்கப்படுறதுன்னு நம்ம சொல்லலாம். சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம கார்த்தி சுப்புராஜோட ஜகமே தந்திரமில் வந்து அடைக்கலமாக ரெஃப்யூஜியாக அவங்க அடைக்கப்பட போகும்போது அதுக்காக அவன் போராடுவாங்கள்ல, அதே விஷயந்தான் இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருப்பாங்கன்னே நம்ம சொல்லலாம். பட் ஆனால் இது வந்து நம்ம ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போனோம்னா வீசா இல்லாமல் இல்லீகலாக நம்ம போனோம்னா என்னென்னலாம் நம்ம கஷ்டப்படுவோன்றதை ஓப்பனாகவே காமிச்சிருக்காங்கன்னே நம்ம சொல்லலாம். ஸோ இதெல்லாம் நம்ம தாண்டி தான் நம்ம வந்திருக்கோன்றது. ஏன்னா இப்பயும் சில விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கவே மாட்டேங்குதுன்னே நம்ம சொல்லலாம். ஸோ அதெல்லாம் எப்போ மாறப்போகுது இல்லைன்றது தெரியல. பட் ஆனால் மாறிச்சுன்னா நல்ல விஷயம், அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும், வேறு என்ன சொல்ல முடியும். ஸோ இதில் வந்து தாப்ஸி வந்து ஒரு வசனம் ஒன்று சொல்லியிருப்பாங்க, இந்த இடத்த வந்து அவங்க ஒன்றும் ஃபேக்ட்ரியிலேருந்து இன்னும் தயாரிக்கலை, இது வந்து அதுவாக தான் உருவானது, இவங்களாம் அதை வந்து எடுத்துக்கிறாங்கன்னே சொல்லலாம். ஸோ நம்ம ஊருக்கு வரப்போ மட்டும் அவங்க வந்து ஆட்கள் எடுத்துக்கிறாங்க, இது எடுத்துக்கிறாங்க, அது எடுத்துக்கிறாங்க.
நம்மளை வந்து அடிமையாக இத்தனை நாளும் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு தெரியலையா, அது எப்படி நம்ம ஒரு நாட்டுக்கு நம்ம இன்னொரு நாட்டுக்கு போனால் மட்டும்தான் இத்தனை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் நம்ம வச்சுருக்காங்களான்னு சொல்ல போகும்போது அது அப்படியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னே நம்ம சொல்லலாம். அதை அப்புறம் ஷாருக் கான் அதை வச்சு ஒன்று சொல்லியிருப்பார். பறவைகளுக்கு எந்த பார்டர்ஸும் எதுவுமே கிடையாது, ஆனால் மனுஷங்களுக்கு மட்டும் இத்தனை பார்டர்ஸ் நம்ம வச்சுக்கிறோம், ஏன்னே தெரியல. அதில் தான் சொல்லியிருப்பார், ஒரு குண்டடிப்பட்டு செத்தாலும் மனுஷன் சாகாமல் போகிறான், ஒரு பசியினால் செத்தாலும் சாகாமல் போகிறான், இல்லை எப்படி செத்தா என்ன உங்களுக்கு, ஆக மொத்தம் மனுஷன் சாகிறதுன்றது நீங்கள் வேடிக்கைலாம் பார்க்க போகிறீங்களான்றதை அழகாக சொல்லியிருப்பாங்கன்னே சொல்லலாம். ஸோ வசனங்களாக இந்த படம் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னே நம்ம சொல்லலாம். ஸோ மறக்காமல் தேட்டர்ஸில் போய் இந்த படத்தை போய் பாருங்கள். ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னே நம்ம சொல்லலாம். முக்கியமாக மியூசிக் வந்து சூப்பராகவே என்ஹான்ஸ் பண்ணுதுன்னே சொல்லலாம் இந்த மூவியை வந்து. ஸோ ஃபைனல்லாம் சில சம்பவம்லாம் நடக்கும், அது பார்ப்போம், உங்களுக்கே சில இடத்துல எமோஷனல் ஆவீங்கன்னே நம்ம சொல்லுவோம். ஸோ மறக்காமல் தேட்டர்ஸில் போய் செக் பண்ணுங்கள். ஸோ இந்த படம் பார்த்தவங்க எத்தனை ரேட்டிங்ஸ் கொடுப்பீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அண்டில் எங்கள் அச்சீவ்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.